வெல்கம் டு வேந்தே கிச்சன். இன்றைக்கி நாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வச்சு லட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் வச்சுட்டு லட்டு செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான லட்டு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். முக்கியமாக குழந்தைங்களுக்கு இது ரொம்பவும் ஹெல்த்தியானது. அதனால் இந்த லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல எடுத்துக்கலாம். முதல்ல கொஞ்சம் நான் ஒரு 10 போல் 10 அத்திப்பழம் ட்ரை பண்ணது அத்திப்பழம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் காஞ்ச திராட்சை, அதுக்கப்புறம் வெள்ளரி விதை, பூசணி விதை, பேரிச்சம்பழம், பிஸ்தா, அக்ரூட், பாதாம், முந்திரி இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சாப் பண்ணி எடுத்துடலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் லட்டு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கு. எல்லா நட்ஸும் அண்டு ட்ரை ஃப்ரூட்ஸை நல்லா சாப் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்காங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் அளவு சேர்த்துட்டு அது கொஞ்சம் சூடாகட்டும். கொஞ்சம் மெல்ட் ஆனதும் அதில் வந்து சாப் பண்ண பாதாம், முந்திரி, அக்ரூட், பிஸ்தா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுக்கணும். இது கூடவே இதை முதல்ல வறுத்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளரி விதையும் பூசணி விதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூடவே இப்போ பூசணி விதை, வெள்ளரி விதை இதே ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ இதே பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நெய் உருக்கட்டும். நெய் உருகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸு, அதாவது பேரிச்சம்பழம், காஞ்ச திராட்சை, அது கூட அத்திப்பழம் அதையெல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்துடலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா இந்த நெய்யிலே நல்லா வேகணும். நல்லா வெந்துட்டு அப்படியே நல்லா சாஃப்டாகிடும். ஆகினதுக்கப்புறம் இந்த நட்ஸோடு சேர்த்து நாம் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டு மாதிரி பிடிச்சி எடுக்கணும். இதோட சாஃப்ட்னஸ் தான் நமக்கு வந்து லட்டு நல்லா பிடிக்க வரும். அதனால் இதை பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா சாஃப்டாக ஆக்கிடணும். இது கொஞ்ச நேரம் ஆகும். இந்த அளவுக்கு நல்லா வந்து வந்துருச்சு. இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ வந்து நாம் என்ன செய்யணும், இதில் வறுத்து வச்ச ட்ரை நட்ஸை இதில் சேர்த்துக்கலாம். ட்ரை நட்ஸை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸையும் நட்ஸையும் இப்போ வந்து அதை ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிட்ருக்கு. இதை வந்து நம்ம வந்து இதில் ஒரு பாதியை மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு லட்டு நல்லா பிடிக்க வரும். அதே சமயம் கொஞ்சம் நட்ஸும் அரைப்பட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இதில் பாதியை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் சேர்த்து அரைச்சி எடுத்துருங்க. பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஒரு ஸ்பீடில் வச்சு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதையே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் லட்டு வந்து பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. கொஞ்சமாக நல்லா ஆறிடுச்சு. இப்போ நாம் வந்து கொஞ்சமாக கையில் நெய் தடவிட்டு
நமக்கு பிடிச்ச சைஸ்க்கு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். நான் இன்றைக்கி இதில் தேங்காய் அப்புறம் கசகசா இதெல்லாம் சேர்க்கலை. பாருங்கள், சூப்பராக நமக்கு எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸ்க்கு பிடிச்சிக்கலாம். இது அவ்வளோவா கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த சைஸ்க்கு நமக்கு பிடிச்ச சைஸ்க்கு இதை வந்து பிடிச்சி ஒரு உருண்டை குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு கொடுத்தா போதும். அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதே சமயம் அவங்களுக்கு உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம். இது அவங்களுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியது. நீங்கள் வந்து எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லா லட்டும் நம்ம பிடிச்சி எடுத்துடலாம். வீட்லேயே சூப்பரான ஆரோக்கியமான ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமானது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். முக்கியமாக குழந்தைங்களுக்கு இது ரொம்பவும் நல்ல சத்தான ஒரு லட்டு. இந்த லட்டு சாப்பிட்றதுனால குழந்தைங்களோட ரத்த ஓட்டத்தோட அளவு சீராகும், ரத்தமும் அதிகரிக்கும். அதனால வீட்டில் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.